السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر، لا إله إلا الله والله أكبر، الله أكبر ولله الحمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والبدن جعلناها لكم من شعائر الله لكم فيها خير. صدق الله العظيم. عن عبد الله بن قرث رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: أعظم الأيام عند الله تبارك وتعالى يوم النحر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் இவ்வகிலத்தையே படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் மேகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், நாளைய கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக சுன்னத்தான் இருந்த ஹுதுபாக்களை கேட்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலே வாழ்கின்ற இஸ்லாமிய உம்மத்துக்கு அவர்களுடைய சந்தோஷங்களை அவர்களுடைய மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வருடமும் 2 நாட்களை பெருநாளுடைய நாட்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த போது மதீனத்து சஹாபாக்கள் மதீனா வாசிகள் 2 நாட்களை பெருநாளுடைய நாட்களாக அடையாளப்படுத்தி அந்த நாட்களிலே அவர்கள் விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக அவர்களுடைய மகிழ்ச்சிகளை பரிமாறக்கூடியவர்களாக இருந்த அந்த காட்சியை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் விளையாடக்கூடிய அவருடைய மகிழ்ச்சிகளை பரிமாறக்கூடிய இந்த 2 நாட்களும் எந்த நாட்கள் என்று கேட்டபோது அந்த மதீனாவாசிகள் சொன்னார்கள், இந்த 2 நாட்களையும் ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அந்த அறியாமை காலத்திலே, மௌத்தீக காலத்திலே நாங்கள் பெருநாளுடைய நாட்களாக நாங்கள் அடையாளப்படுத்தி அந்த நாட்களில் எங்களுடைய மகிழ்ச்சிகளை, சந்தோஷங்களை, குதூகலங்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டிருந்தோம். அந்த நாட்களை தான் இன்றும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா கத் அப்தலகும் பிஹிமா கைரம் மின்ஹுமா. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய நீங்கள் விளையாடிய உங்களுடைய சந்தோஷங்களை அறியாமை காலத்திலே பரிமாறிக்கொண்ட அந்த நாட்களுக்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட மிக சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு பகரமாக தந்திருக்கிறான். அதுதான் நோன்பு பெருநாளுடைய ஒரு நாள், 2வது நாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய சந்தோஷங்களை பரிமாற தயாராக இருக்கின்ற இந்த தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளுடைய நாளாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய பிறை 10வது நாள் யௌமுன் நஹர் என்று சொல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஅஸமுல் அய்யாமி இன்தல்லாஹி தபாரக வ தஆலா, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற நாட்களில் மிக கண்ணியமானது, மிக சங்கை பொருந்திய நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 10வது நாள் என்று சொல்கிற அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் பிராணிகள், ஆடு மாடு ஒட்டகைகள் போன்ற அந்த உயிர் பிராணிகள் அறுத்து பலியிடக்கூடிய இந்த நாளும் அதற்கு அடுத்ததாக இதை அடுத்து வருகின்ற நாளைய தினமும் அல்லாஹ்விடத்திலே நாட்களில் மிக கண்ணியமான நாட்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டோம்.
அதுக்கு அடுத்ததாக இதை அடுத்து வருகின்ற நாட்கள் எல்லாம் மிக கண்ணியமான நாட்கள். நோன்பு பெருநாள் அது ஒரு நாளில் நாம் நம்முடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்தவரையிலே இன்றைய நாள், இதை அடுத்து வருகின்ற ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்கள் வரை 11, 12, 13 ஆகிய நாட்கள், இவைகளும் நாம் நம்முடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கின்ற சந்தர்ப்பங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாள், அதே போன்று துறை 10வது நாள் யௌமுன் நஹர் என்று சொல்கிற ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள், அதை அடுத்து வருகின்ற ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் ஈதுனா அஹ்லல் இஸ்லாம், இஸ்லாமிய சமூகத்தார்களே, இவைகள் எங்களுடைய பெருநாளுடைய தினங்கள் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த நாட்களில் வஹுன் ஐயாமு அக்லின் வஷுர்பின் என்றும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நாட்கள் பெருநாளுடைய நாள், இதை அடுத்து வருகிற ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்கள், இது இஸ்லாமிய உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டு மகிழக்கூடிய, சந்தோஷமாக பரஸ்பரம் எங்களுக்கு மத்தியிலே அந்த உத்ஹியாவுடைய மாமிசங்களை, இறைச்சிகளை பகிர்ந்தளித்து அவைகளை உண்டு மகிழக்கூடிய சந்தோஷமான நாட்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். இதனாலே தான் இஸ்லாமிய ஷரியத் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் என்று சொல்கிற நம்முடைய ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள், இதை அடுத்து வருகின்ற 3 நாட்களுக்கு நோன்பு நோற்பதை இஸ்லாமிய ஷரியத் நமக்கு தடை விதித்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று பெருநாளை கொண்டாடிவிட்டோம். நாளை முதல் ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த நாட்களை எதிர்கொள்ள இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய சில கடமைப்பாடுகள் இருக்கிறது. அதில் முதலாவது விடயம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த உல்ஹியாவுடைய அந்த உயிர் பிராணிகளை அறுத்து அதனுடைய மாமிசங்களை எங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டு அவைகளை உண்டு மகிழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்ததற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஜ்ஜுடைய 36வது வசனத்திலே குறிப்பிடுகிற போது, வல் புதுன ஜஅல்நாஹா லகும் மின் ஷஆஇரில்லாஹி லகும் ஃபீஹா கைர், குர்பானிக்காக வேண்டி அறுத்து பலியிடப்படக்கூடிய அந்த ஒட்டகைகளை நாங்கள் உங்களுக்கு இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் ஒன்றாக ஆக்கி தந்திருக்கிறோம். லக்கும் ஃபீஹா கைர், அதில் உங்களுக்கு எண்ணிலடங்காத நன்மைகள், பிரயோஜனங்கள் இருக்கின்றன. எனவே அவைகளை நல்ல முறையிலே அறுத்து பலியிட்டு அதனுடைய மாமிசங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், யாரெல்லாம் தமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற அந்த ரிஸ்கை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் யாரெல்லாம் யாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் கொடுத்து நீங்களும் அந்த மாமிசங்களை உண்டு மகிழுங்கள். கதாலிக சஹர்நாஹா லகும் லஅல்லகும் தஷ்குரூன், இப்படியான இந்த உத்ஹியாவுக்காக வேண்டி அறுத்து பலியிடப்படக்கூடிய இந்த ஒட்டகைகளை உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடையாள சின்னமாக ஆக்கி தந்து அதன் மாமிசங்களை அறுத்து பலியிட்டு அவைகளை உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் பகிர்ந்தளித்து அதன் மாமிசங்களை உண்டு மகிழக்கூடிய இந்த ஏற்பாட்டை நாம் செய்து தந்திருப்பது லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே தான் முதலாவதாக நாங்கள் இந்நாளிலே அல்லாஹுக்கு இப்படியான ஒரு நிஅமத், நாம் ஒரு அந்நிய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல்லின சமூகங்கள் கலந்து வாழ்கின்ற ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட இந்த உல்ஹியாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் மென்மேலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே நாங்கள் இந்த மாமிசங்களை நல்ல முறையிலே பகிர்ந்தளித்து அவைகளை நாங்கள் உண்டு மகிழக்கூடிய அந்த விடயங்களும் இஸ்லாமிய ஷரியத் மிக முக்கியமான சுன்னத்தான அமலாக காட்டி தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3வது இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய அமல் தான் அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ரிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வுடைய பெருமிதங்களை மொழிவது, கண்ணியமானவர்களே, தக்பீருடைய அந்த வார்த்தைகளை மொழிவது, இவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலானுடைய அந்த முடிவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு பெருநாள் என்ற ஒரு நாளை நமக்கு தருகிறான். அன்றைய நாள் பெருநாளுடைய தொழுகையோடு தக்பீர் முடிந்து விடுகிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையிலே துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்புரை ஆரம்பித்திருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் பிறை 13வது நாள் அசருடைய நேரம் வரைக்கும் தக்பீரை மொழியக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். எனவே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற சென்றிருக்கின்ற ஹாஜிமார்களாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற கிடைக்காமல் அவரவர்களுடைய நாட்டிலே வீடுகளிலே வாழ்கின்ற சகோதரர்களாக இருக்கலாம், அனைவரும் இந்த தக்பீருடைய அமலை செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான சுன்னாவாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசுகிற போது இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளிலே குறிப்பாக ஆண்கள், பெண்கள், அடிமைகள், சிறுவர்கள், கிராமப்புறங்களிலே வாழக்கூடியவர்கள், நகரப்புறங்களிலே வசிக்கக்கூடியவர்கள், பிரயாணிகள், இன்னும் ஒவ்வொரு முஸ்லிம்கள் யாரெல்லாம் ஜமாஅத்தாக ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுகிறார்களோ அல்லது தனியாக தொழுகைகளை
தொழுகைகளை நிறைவேற்றுகிறார்களோ எல்லோரும் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் தான் தக்பீருடைய அமல் என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசுகிறார்கள். கண்ணியமானவர்களே, பெண்களும் இந்த தக்பீரை அவர்களுடைய இடங்களிலே அவர்களுடைய வீடுகளிலிருந்து மொழிய வேண்டும். அவர்கள் சப்தமிட்டு தக்பீர் சொல்வது கிடையாது. அவர்கள் தங்களுக்கு கேட்கக்கூடிய அளவிலே சாதாரணமான சத்தத்திலே ஓசையிலே அவர்களும் அந்த தக்பீரை மொழிய வேண்டும் என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அய்யாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டு தக்பீர் சொல்வார்கள். அவர்களுடைய தக்பீருடைய ஓசையை கேட்டு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள் எல்லாம் அவர்களும் சேர்ந்து தக்பீர் சொல்வார்கள். அவர்களுடைய சப்தத்தை கேட்கக்கூடிய அந்த பஜாரிலே வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்கள் வாங்கல் செய்யக்கூடிய மக்களும் சேர்ந்து தக்பீர் சொல்வார்கள். எந்த அளவு தூரம் அந்த தக்பீருடைய ஓசை இருக்கும் என்றால் முழு மினாவுமே தக்பீருடைய ஓசையினால் தக்பீருடைய சத்தத்தினால் நடுங்கும் என்பதாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய உன்னதமான அமல் இந்த தக்பீருடைய அமல் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்களில் ஒவ்வொரு பிரதான தொழுகைகளுக்கு பின்னாலும் தக்பீர் சொல்லப்படும். அதனோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளாமல் நாம் நடமாடக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும், அது வீட்டில் இருந்தாலும் சரி, அது எங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் இருந்தாலும் சரி, அது பாதையிலே நடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் இந்த தக்பீர் எங்களுடைய நாவிலே மொழியப்படக்கூடியதாக உச்சரிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக இந்த நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக தந்திருக்கிறான். எனவேதான் நாங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களிலும் பொதுவாக எல்லா நாட்களிலும் எங்களுடைய இரத்த உறவுகளை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய தொடர்புகளை நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் துண்டித்து விடாது அந்த தொடர்புகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாளில் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக புத்தாடைகளை அணிந்து புது மனங்களை பூசிக்கொண்டு பெருநாளுடைய தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு ஹுத்பாவில் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில போது இதே சந்தர்ப்பத்தில் எத்தனையோ பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவில்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் இருக்கலாம். அந்த பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த சந்தோஷமான இந்த மகிழ்ச்சியான நாளிலாவது என்னை பிரிந்து வாழ்கின்ற என்னோட தொடர்பு இல்லாமல் இருக்கின்ற என்னுடைய பிள்ளை என்னை சந்திக்க மாட்டானா என்ற ஒரு அங்கலாய்ப்போடு ஒரு கவலையோடு எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடும் கம்பலையோடும் இருப்பார்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறோமோ இந்த சந்தோஷங்கள் எந்த இரத்த உறவுகளுக்கு மத்தியில் பேணப்பட வேண்டும். எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களுடைய வட்டத்தில் அது பேணப்பட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு இந்த இரத்த உறவுடைய விஷயத்தை பற்றி சொன்னார்கள் என்றால், மன் அஹப்ப அய்யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. உங்களில் எவருக்கு அவருடைய ரிஸ்கிலே வாழ்வாதாரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை அபிவிருத்தி ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்களுடைய வாழ்நாள் நீடித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுடைய இரத்த உறவுகளை இனபந்துக்களை சேர்ந்து நடக்கட்டும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாளில் நாங்கள் அப்படி ஏதாவது எங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில் அது முறிவிருக்குமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களை தாழ்த்தி கொண்டு அவர்களிடம் போய் சலாம் சொல்லி இஸ்லாத்துடைய காணிக்கையை தெரிவித்து அந்த உறவுகளை நாங்கள் மீண்டும் அதை வளர்த்துக் கொள்கிற போது நிச்சயமாக எங்களுடைய இபாதத்கள் நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக இந்த நாளில் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டதன் பின்னல் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் தான் அந்த உதுஹிய்யாவுடைய அமலாக இருக்கிறது. இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானியுடைய பிராணிகள் அறுத்து பலியிடுவதை விட குர்பானியுடைய பிராணிகளுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுவதை விட மிக சிறந்த அமல் வேறொன்றும் கிடையாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான். எனவே யாரெல்லாம் அந்த குர்பானியுடைய அமலை நிறைவேற்ற பாக்கியம் பெற்றார்களோ அவர்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள். எனவே ஷரியத்துடைய ஒழுங்குகளையும் ஆதாபுகளையும் வரையறைகளையும் பேணி அதே நேரத்திலே நாட்டுடைய சட்டங்களையும் மதித்து இந்த அமல் குர்பானியுடைய அமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு அமலாக தந்திருக்கிறான். அதே நேரத்திலே நம்முடைய நாட்டிலே வாழ்கிற ஒரு சமூகம் அந்த பிராணியை அதை ஒரு கடவுளாக மதிக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த தெய்வ நம்பிக்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடாமல் நாங்கள் நிறைவேற்றக்கூடிய இந்த குர்பானியுடைய அந்த அமலை அறுக்குகின்ற விடயங்களாக இருக்கலாம், மாமிசங்களை இறைச்சிகளை பங்கு போடுகின்ற விடயங்களாக இருக்கலாம், அவைகளை போட்டோ எடுப்பதோ அல்லது வீடியோ பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியாக்கள் பகிர்வதோ இதை நாம் முற்றாக
அதற்காக தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரத்தில் இந்த வருடத்தை பொறுத்தவரையிலே குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட 2 நாட்கள் தான் அந்த உத்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் நமக்கு நம்முடைய நாட்டின் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கிறது. எனவே அந்த நாட்டுடைய சட்டங்களையும் அந்த மாற்று மத சமூகத்துடைய அந்த கோட்பாட்டை நம்பிக்கைகளை மதித்தவர்களாக இந்த அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரத்தில் பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றி வருகின்ற சந்தர்ப்பத்தில் சில ஆதாபுகளை, சில ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் இந்த ஹுத்பாவை தொழுகை நிறைவேற்ற வருகிற போது ஒரு வழியினால் வந்திருப்போம். திரும்பி நம்முடைய வீடுகளுக்கு செல்கிற போது இன்னும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து ஒரு மாற்று வழியினால் நம்முடைய வீடுகளுக்கு சென்றடைவது முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினங்களுக்கு முஸல்லாவுக்கு அல்லது தொழுகை நிறைவேற்றக்கூடிய இடங்களுக்கு வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி செல்கிற போது வேறு வழியினால் திரும்பி செல்வார்கள் என்பதாக ஹதீஸுடைய கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் பாதைகளை மாற்றிக்கொண்டு நம்முடைய வீடுகளுக்கு செல்வது முக்கியமான ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய ஆடைகளில் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும். குறிப்பாக பெண்களுடைய ஆடைகள் இஸ்லாமிய ஷரியத்துடைய வரையறைகள், வரம்புகள் மீறப்படக்கூடாது. கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே பெண்களுடைய ஆடைகள் அலங்காரம் உள்ளதாக, அந்நிய ஆண்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு மிகையான அலங்காரம் உள்ள ஆடைகளாக இருக்கக்கூடாது. இறுக்கமான அவர்களுடைய உடல் உறுப்புகளை அப்பட்டமாக வெளிப்படையாக அடித்து காட்டக்கூடிய அமைப்பில் இறுக்கமான ஆடைகளை பெண்கள் அணியக்கூடாது. கண்ணியமானவர்களே, அதே போன்று குறிப்பாக பெண்கள் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுவதும் அதுவும் கூடாது என்பதை ஷரியத் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. மென்மையான ஆடைகள், உள்ளால் அணிந்திருக்கின்ற அந்த உள்ளாடைகள் வெளியே விளங்கக்கூடிய அமைப்பிலே மெல்லிய மென்மையான ஆடைகளை அணியக்கூடாது. ஒரு பெண்ணுடைய ஆடை கண்ணியமானவர்களே ஆண்கள் அணியக்கூடிய ஆடைக்கு ஒப்பானதாக நிகரான ஆடையாக இருக்கக்கூடாது. ஆனா பெண்ணா என்று வித்தியாசம் தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பெண்ணுடைய ஆடை ஆண்கள் அணிகின்ற அந்த ஆடைகளுக்கு ட்ரெஸ் கோடு ஒப்பாக இருக்கக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் மாற்று மத சகோதரர்கள் அணிகின்ற அவர்களுடைய ஆடை கலாச்சாரங்களுக்கு ஒப்பானதாக நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகளுடைய, முஸ்லீம் பெண்மணிகளுடைய ஆடை அமையக்கூடாது என்பதை ஷரியத் நமக்கு தெளிவாக மிக இறுக்கமான சட்டமாக சொல்லி தந்திருக்கிறது. எனவே குறிப்பாக இந்த நாட்களில் மாத்திரமல்ல, பொதுவாக எல்லா காலங்களிலும் நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களுக்கு, நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு ஆடைகளை வாங்கி கொடுக்கிற போது அந்த இஸ்லாமிய வரம்புகளை, இஸ்லாமிய ஆதாபுகளை, ஒழுக்கங்களை பேணியதாக அந்த ஆடை தெரிவு அமைய வேண்டும் என்பதையும் இந்த சிறப்பான நாளிலே சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பார்வைகளை ஒரு ஆண் அந்நிய பெண்களை விட்டும் தம்முடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்வதும், ஒரு பெண் அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால், அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்வதும் முக்கியமாக நாம் பேண வேண்டிய குர்ஆன் சொல்லுகின்ற கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெண்ணாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இரு பாலாரும் ஆண்கள் பெண்களாக வந்திருக்கிறோம். எனவேதான் இன்றைய நாளில் இந்த ஒழுங்குகளும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த பெண்ணாவுடைய தொழுகைகளை நிறைவேற்ற வருகின்ற சந்தர்ப்பத்திலே நமக்கு மத்தியில் ஒருவர் மற்றவரை சந்தித்து முசாஃபஹா செய்து, கைலாக செய்து, கண்ணியமானவர்களே இஸ்லாத்துடைய அந்த காணிக்கையை செலுத்தி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதும் முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. சஹாபா பெருமக்கள் பெருநாளுடைய நாட்களில் ஒருவர் மற்றவரை சந்திக்கிற போது தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக என்ற துஆவோடு ஒருவர் மற்றவரை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டோம். அதே போன்று ஹுத்பாவை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்ததாக நாம் எல்லா சகோதரர்களும், நமக்கு அறிமுகமானவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் அனைவர்களோடு முசாஃபஹா செய்து இந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மகிழ்ச்சிகளை நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய வாழ்நாளில் இன்னும் ஒரு ஈதுல் அத்ஹா தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். உண்மையிலே தியாக திருநாள், ஒரு குடும்பத்துடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய உம்மத்துக்கு கியாமத்துடைய நாள் வரும் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உன்னதமான ஒரு கடமையான ஹஜ்ஜுடைய கடமையை மாத்திரமல்ல, ஒரு இஸ்லாமிய சமூகத்துடைய
சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக அந்த குடும்பத்துடைய தியாகத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளை நாங்கள் படிக்க வேண்டும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன படிப்பினைகளை வைத்திருக்கிறான் என்பதை தேட வேண்டும் சகோதரர்களே. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலர்ந்திருக்கின்ற அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மாத்திரமல்ல அகில உலகிலே வாழ்கின்ற இஸ்லாமிய உம்மத்துக்கும் சந்தோஷமும் சுபீட்சமும் நிறைந்த பெருநாளாக ஆக்கி தந்தல்வானாக. யார் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலகிலே வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாம் அடைந்திருக்கின்ற இந்த பெருநாளை யா அல்லாஹ் நமக்கு மாத்திரமல்ல அகில உலகிலே வாழ்கின்ற இஸ்லாமிய உம்மத்துக்கும் சந்தோஷமும் மன நிம்மதியும் மன நிறைவும் ஈடேற்றமும் சுபீட்சமும் நிறைந்த நாளாக ஆக்கி தந்தருள்வாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الكريم الوهاب، الحمد لله الرحيم التواب، الحمد لله الهادي إلى الصواب مزيل الشدائد وكاشف المصاب، الحمد لله فارج الهم كاشف الغم مجيب دعوة المضطر فما سأله سائل فخاب. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الإخوان في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. الله أكبر كلما ذكره الذاكرون، الله أكبر كلما سجد بين يديه الساجدون، الله أكبر كلما سبحه المسبحون، الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. نحمد الله تعالى أن يسر لنا اغتنام الأشهر الأول من ذي الحجة بألوان من الطاعات، ونسأله تعالى أن يجعلنا فيه من المقبولين. واعلموا عباد الله أن الأعياد الشرعية لم تجعل للهو واللعب، وإنما جعلت لإقامة ذكر الله تعالى وطاعته والإكثار من الاستغفار. فعيدنا أهل الإسلام ليس كأعياد الكفار جعل للفخر والاستكبار، وإنما جعل لإقامة ذكر الله والخضوع له وشكره على اغتنام مواسم الطاعات بالقربات. واعلموا أنه ليس السعيد من أدرك العيد وجمل ظاهره باللباس الجديد وملأ بطنه بالطعام اللذيذ، وإنما السعيد من تقبل الله صيامه وقيامه وغفر ذنوبه وإجرامه. عباد الله، أحسنوا لآبائكم وصلوا أرحامكم وأكرموا أيتامكم ويسروا على فقرائكم وتذكروا موتاكم بالدعاء والصدقة، وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان في العيد وغير العيد. وتذكروا قول الله تبارك وتعالى: قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الله أكبر 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 لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله بارئ النسم ومحيي الذمم ومجزي القسم، أحمده حمدا يوافي ما تزايد من النعم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تعصم من الفتن وتدفع النقم، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمة للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين ممتدين إلى يوم الدين. أما بعد، فيا أيها المسلمون، اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسوله، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته
قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأفضلهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداءك أعداء الدين، واجعل هذا البلد آمنا مطمئنا وسائر بلاد المسلمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا جمعا مباركا مرحوما، وتفرقنا من بعده تفرقا معصوما، ولا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين، يا راحم المساكين، يا أرحم الراحمين، ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا الله رب رحمانே, சங்கைக்குரிய நாயனே, கிருபையுள்ள எஜமானே, யா அல்லாஹ் உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னிடமே சகல காரியங்களை ஒப்படைக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்த அத்துணை தப்பு தவறுகளை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் உயர்தரமான ஒரு கண்ணியமான நாளில் யா அல்லாஹ் உன்னிடத்திலே மிகச்சிறந்த நாளில் ஒன்று கூடியிருக்கிறோம். யா அல்லாஹ் பெருநாளுடைய தொழுகையை ஃபத்வாவை நிறைவேற்றியவர்களாக கையெழுந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னித்து மறைத்து விடுவாயா. யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய குற்றங்களை குறைகளை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் அவர்கள் யாரெல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கண்ணியமாக வாழ செய்தது. யா அல்லாஹ் அவர்கள் உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்தருள்வாயா. அவர்கள் உடலிலே ஆரோக்கியத்தை கொடுத்தருள்வாயா. சாலிஹான அமல்கள் மூலமாக நீண்ட ஆயுளை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ் அந்த சீதவிகள் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை சொர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்குவாயா. நரக படுகொலையை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ் கண்ணு கட்டிய தூரம் முறை அவர்களுடைய கபர்களை விசாலமாக ஆக்கியருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களை நல்லவர்களாக ஆக்கி தந்தருள்வாயா. பிள்ளைகளை சாலிஹீன்களாக சாலிஹாத்களாக ஆக்கி தந்தருள்வாயா. யா அல்லாஹ் அவர்களுடைய எதிர்காலங்களை ஒளிமயமான எதிர்காலங்களாக ஆக்கி தந்தருள்வாயா. யா அல்லாஹ் கண்ணியமான நாளில் கையெழுந்திருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதில் யாரெல்லாம் கடமை செய்து இந்த கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே நேரத்தில் யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை பரிபாலனம் செய்து யாரெல்லாம் இந்த கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயா. யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களையும் விசாலமாக ஆக்கி கொடுப்பாயா. அவர்கள் இந்த மஸ்ஜிதுக்காக செய்த சேவைகளை ஒப்புக்கொள்வாயா. யா அல்லாஹ் யாரெல்லாம் தற்போது இந்த பள்ளியை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஏற்கனவே பரிபாலனம் செய்தார்களோ, கியாமத்துடைய நாள் வரும் வரை இந்த மஸ்ஜிதை பரிபாலனம் செய்யவிருக்கிறார்களோ அத்துணை பேர்களையும் கபூல் செய்வாயா. யா அல்லாஹ் உன்னுடைய மேலான உதவிகளை அவர்கள் அனைவருக்கும் கொடுத்து தந்தருள்வாயா. உன்னுடைய பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதிலே யாரெல்லாம் தற்சமயம் உன்னுடைய மாளிகையிலே கடமை செய்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் எதிர்காலங்களில் கடமை செய்ய இருக்கிறார்களோ, கடமை செய்து மஃபாத்தாகி விட்டார்களோ, யா அல்லாஹ் அத்துணை பேர்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய மேலான உதவிகளை நீ வழங்கியருள்வாயா. உன்னுடைய பாதுகாப்புகளை வழங்கியருள்வாயா. அவர்களுடைய ஹைரான ஹலாலான ஜாயிஸான ஹாஜத்தில் அத்துணையும் யா அல்லாஹ் நிறைவேற்றிக் கொடுப்பாயா. யா அல்லாஹ் இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயா. இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயா. இந்த மஹல்லாவிலே வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறார்கள், பெரியவர்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் நல்ல விஷயங்கள் நலவுகள் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யா அல்லாஹ் நடைபெறக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக, யா அல்லாஹ் முன்மாதிரியான ஒரு மஸ்ஜிதாக யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை ஆக்கி தந்தருள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகளை கேட்டார்களோ அத்துணை நலவுகளை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் என்னென்ன கடிதங்களை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அத்துணை கடிதங்களை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாப்பு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் சிறிய துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் அங்கீகரிப்பாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு வஸல்லிம் அலா நபியிக்கல் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது முடிஞ்சிருச்சா?